இந்த திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் வாழ்கின்ற பகுதி இந்த மண். ஆனா இந்த திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிகமா கஞ்சா விற்கிற மாவட்டம் இந்த திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை நகரத்தில் மட்டுமில்ல, ஒவ்வொரு கிராமத்திலும் கஞ்சா, காக்கைன், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, பென்டனைல், மித்தலாம்பெட்டமின் போன்ற வெள்ளக்கார என்னென்ன போதை மாத்திர போதை பவுடர் பயன்படுத்துறானோ அத்தனையும் இந்த மண்ணில் கிடைக்குது. அண்ணாமலையார் வாழ்கின்ற மண். இது உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் தெரியாது. இதெல்லாம் காரணம் இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர். யாரும் தெரியலமா? ஏவாவேலு. ஏவாவேலு இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டின் அமைச்சர். இவர் விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் அவரை விட புத்திசாலி. அதனாலதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இவரை அமைச்சராக்கி இவருடைய திறமையை பார்த்து, இவருடைய தகுதிகளை பார்த்து இவருக்கு 2 இலாக்கா கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஐன்ஸ்டைனோட புத்திசாலி. இவருக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், ஹைவேஸ் மினிஸ்டர், பிடபிள்யூடி மினிஸ்டர். ஏன்னா அவ்வளவு அதி புத்திசாலியா அவர். அப்படியா? முடியாம வெக்க கேடு. இவரெல்லாம் ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. இவருக்கு தெரிஞ்சது ஒன்னே மட்டும்தான், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அவர் தான் திருவண்ணாமலை தொகுதியில திமுகவுடைய வேட்பாளர். இவரால தான் உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இன்னைக்கு மதுவாலையும் போதை பழக்கத்தாலையும் கெட்டு போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், தயவு செய்து மறக்காதீங்க. இந்த மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம். இந்த மாவட்டத்தில் எந்த வளர்ச்சி திட்டமாவது இருக்கா? இந்த மாவட்டத்தில் இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நேரத்தில் 19 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அது எத்தனை தெரியுமா நிறைவேற்றினார் ஸ்டாலின் அவர்கள்? எத்தனை? 0 ஒண்ணு கூட கிடையாது. சரி, ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் பிஸியா இருப்பாரு. நீங்க என்ன பண்ணீங்க அமைச்சர் அவர்கள்? இங்க மாவட்டம் தானே, உங்களுக்கு தானே அமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. ஏன் முதலமைச்சர் அறிவிச்ச அந்த 19 வாக்குறுதிகளும் நீங்க நிறைவேற்றிருக்கலாமே? அவ்வளவு என்ன பிஸியா இருந்தீங்க பணம் சம்பாதிக்கிறதுல? இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த தொகுதி மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தின் மக்களே சிந்தியுங்கள். இதே அமைச்சர் தான் நமக்கு சோறு போடுகின்ற கடவுள். யாரு நமக்கு சோறு போடுகின்ற கடவுள்? விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளை குண்ட சட்டத்தில் போட்ட அமைச்சர் யாரு? இந்த ஏவாவேலு. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கொடூர ஹிட்லரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை ஜெர்மனியில சாவடிச்சான். ஆனா அப்படிப்பட்ட ஹிட்லர் விவசாயிகளை ஒண்ணும் பண்ணல. ஆனா நம்ம ஊர் ஹிட்லர் ஏவாவேலு நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் 7 விவசாயிகளை குண்ட சட்டத்தில் போட்ட இந்த ஹிட்லர் ஏவாவேலு இங்கே திருவண்ணாமலை தொகுதியில டப்பாசட்டை இழக்க வேண்டும். டப்பாசட்டை இழக்க வேண்டும்.